ஸ்லோகம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ணசுகதுக்கதாः ஆகமாபாயினோ நித்யாः தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. அர்த்தம். குந்தியின் புதல்வனே, ஐம்பொறிகளும் ஐம்புலன்களிடத்தும் சார்ந்திருப்பதால் குளிரும் உஷ்ணமும் இன்பமும் துன்பமும் போன்றன உண்டாகின்றன. தோன்றுதல் மறைதல் போன்ற நிலையாமை அவற்றின் இயற்கையான இயல்பாகும். பாரதா, அவற்றை பொறுத்துக்கொள். விளக்கம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று உறுப்புகளாகிய ஐம்பொறிகளின் வழியாக முறையே தொடு உணர்ச்சி, வெளி உலகில் உலவும் வடிவம், சுவை, மணம், ஒலி போன்றவற்றை அனுபவிக்கின்றோம். இதுபோல அந்த ஐம்பொறிகளின் வழியாகப் பெறப்படும் இன்பமும் துன்பமும் அனுபவமும் சூழ்நிலைக்கேற்ப மாறுபடுகின்றன. மழைக்காலத்தில் உணரப்படும் குளிர் துன்பம் தரும்போது வெயில் காலத்தில் அதுவே இன்பத்தை தருகின்றது. ஆகவே ஐம்பொறி அனுபவங்கள் நிலையானவை அல்ல. இதனை எதிர்பார்த்து அவ்வனுபவங்களை ஒரு நிலையாகக் கொண்டு ஓர் உணர்வாகக் கொண்டு பொறுமையுடன் இருப்பவனே ஞானியாகின்றான். அடுத்த காணொளிக்கு காத்திருக்கவும்.